my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmozhi. So இன்னைக்கு நாம வந்து idioms 30, அடுத்தது வந்து antonyms 30, synonyms plus antonyms combinationல 30, phrasal verbs 30 பார்க்க போறோம். So let's dive in. First வார்த்தை idiomsல a stitch in times saves 9 அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா ஒரு it is better to solve the problem immediately அவ்வளவுதான். ரொம்ப இழுத்து போடாம ஒரு ப்ராப்ளமை சீக்கிரமே தீர்த்துட்டா அது நல்லது. அதுதான் a stitch in time saves 9. ஓகே. அடுத்த வார்த்தை a stone's throw அப்படின்னா வந்துட்டு a stone's throw away அப்படின்னா வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ்னு இருந்தோம். இந்த தடுக்கி விடுதா என்னோட வீடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் a stone's throw awayனா ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை a storm in the teacup. A storm in the teacup அப்படின்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அது ஊதி ஊதி ரொம்ப பெருசு பண்ணிடுவாங்கல்ல, அதுதான் a storm in a teacup. Big fuss over a small matter. அடுத்த வார்த்தை stuffed shirt. Stuffed shirt அப்படின்னா pompous. Pompousனா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கன்சீட் இன்னொரு வார்த்தை பார்த்துருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ப்ரௌடா இருக்கிறது, ரொம்ப தலகணம் பிடிச்ச மாதிரி இருக்கிறது. ஸோ ஸ்டஃப்டு ஷர்ட்னா இடியம் என்ன, தலகணம் பிடிச்சவங்க தான் வந்து ஸ்டஃப்டு ஷர்ட்னு சொல்லுவாங்க. அவங்கள பற்றி அவங்களே ரொம்ப பெருமையாக நினச்சிப்பாங்க. அடுத்த வார்த்தை ஸ்டம்பிளிங் பிளாக். ஸ்டம்பிளிங் பிளாக்னா ஒரு அப்டக்கிள், ப்ராக்ரஸ்க்கு ஒரு அப்டக்கிளாக இருக்கும், தடையாக இருக்கிறதா ஸ்டம்பிளிங் பிளாக். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நல்லா படிக்கணும், நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கணும், நேரமே எந்திரிக்கணும். ஸோ தினமும் ஒரு 8 hours படிக்கணும். பட் நம்ம வந்து நம்ம கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணிட்டு நம்ம ஃபோன் நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்கும். ஓகே. அடுத்த வார்த்தை a thorn in the flesh. a thorn in the flesh அப்படின்னா a source of continual annoyance or trouble. ஒரு கண்டினியூஸான ஒரு அனாயன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, இரிட்டேட்டிங்காக இருக்கு, கண்டினியூஸாக இருக்கு அப்படின்னா தான் அது வந்து a thorn in the flesh. எப்படி வந்துட்டு ஒரு முள்ளு காலில் குடிச்சுன்னா அது எடுக்கிற வரையும் உறுத்திக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு விஷயம் அனாய் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அது தட் இஸ் கால்ட் a thorn in the flesh. ஓகே. அடுத்த வார்த்தை டேர்னிங் பாயிண்ட். டேர்னிங் பாயிண்ட்னா என்ன, ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளோட சேஞ்ச் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா தட் இஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் அவர் லைஃப். நம்ம லைஃப்பை மொத்தமாக சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம எக்ஸாம் படிப்போம், அடுத்து வேலைக்கு போவோம். ஸோ இது மாதிரியான லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா சம்திங் தட் கம்ப்ளீட்லி சேஞ்ச், அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட். அடுத்த வார்த்தை வெக்ஸட் கொஷின். வெக்ஸட் கொஷின்னா கான்ட்ரவர்ஷியலான விஷயம்னு அர்த்தம். வெக்ஸட் கொஷின்னா கான்ட்ரவர்ஷியலான விஷயம். அடுத்த வார்த்தை விஷியஸ் சைக்கிள். விஷியஸ்னா வந்துட்டு விஷியஸ் அப்படின்னா வந்துட்டு பாய்சன் அர்த்தம். ஓகே. விஷியஸ் மீன்ஸ் ஒன் ஹூ இஸ் பாய்சனஸ் பர்சன்னா விஷியஸ்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன அர்த்தம்னு பார்ப்போமா, when one problem causes another problem தான் விஷியஸ் சைக்கிள். தொடர்ந்து சைக்கிள்னா என்ன, ஒரு சைக்கிள்னா ஒரு ரவுண்டுன்னு அர்த்தமா, அதே மாதிரி சைக்கிள்னா தொடர்ந்துகிட்டே இருக்கிறது, ஸ்டாப் ஆகாமல் ஒரு ப்ராப்ளம்க்கு அடுத்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மை லைஃப் இஸ் லைக் அ விஷியஸ் சைக்கிள், ஐ ஆம் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை வாக் ஆஃப் லைஃப். வாக் ஆஃப் லைஃப்னா வந்து ஒரு பர்சனோட ஆக்குபேஷன் ஆர் அவனோட சொசைட்டியில் அவன் எந்த இடத்துல இருக்கான், ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கான், எப்படி அவன் வாழ்க்கையை வாழ்கிறான், அவனை எப்படி வந்து இந்த சொசைட்டியில் அவன் காட்டிக்கிறான் அப்படிங்கிறதான் வாக் ஆஃப் லைஃப், அவனோட ஸ்டைல் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். அடுத்த வார்த்தை வெட் பிளாங்கெட். வெட் பிளாங்கெட்னா என்ன அப்படின்னா எ பர்சன் ஹூ டிஸ்கரேஜஸ் என்ஜாய்மெண்ட் ஆர் என்தூசியாசம். ஓகே. எல்லா கேங்லேயும் ஒருத்தன் இருப்பான், எல்லாருமே ஜாலியாக இருப்பான், அவன் மட்டும் மூட் அவுட் ஆகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே மூட் அவுட் பண்ணிருப்பான், அதுதான் வந்துட்டு எ வெட் பிளாங்கெட்னு அர்த்தம். ஓகே. சமன் ஹூ ப்ரிவென்ட்ஸ் அதர் பீப்புள் ஃப்ரம் ஹேவிங் ஃபன். அவன் சந்தோஷமா இல்லைன்னா யாருமே சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டோட சுற்றுற ஒரு கேரக்டராக இருப்பான். அடுத்த வார்த்தை எ வைல்டு கேட் ஸ்ட்ரைக். வைல்டு கேட் ஸ்ட்ரைக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எ ஸ்ட்ரைக் பை ஒர்க்கர்ஸ் வித்தவுட் அஃபிஷியல் யூனியன் சப்போர்ட், அதுதான் வந்துட்டு வைல்டு கேட் ஸ்ட்ரைக். வைல்டு கேட் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்ன, ஒரு யூனியன் சப்போர்ட் இல்லாமல் ஒருத்தவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு வைல்டு கேட் ஸ்ட்ரைக். அடுத்த வார்த்தை எ வுல்ஃப் இன் ஷீப்ஸ் கிளாத்திங். ஒரு ஹிப்போக்ரிட்டான பர்சன் இல்லாட்டி டேஞ்சரஸ் பர்சன் pretending to be harmless. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சில பேர் வந்துட்டு பேர் மாற்றம் பண்ணி சில பேர்கிட்ட பழகிட்டு இருப்பாங்க, இல்லை இவங்க வந்து நல்லவங்களாவது தெரிவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள வந்துட்டு ரொம்ப ஒரு பாய்ஸ்னஸான ஒரு விஷயம் மனசில் வச்சுட்டு மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பழகிட்டே இருப்பாங்க, அவங்க தான் வந்து ஹிப்போக்ரிட்டு. உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது, இல்லை நம்ம கூட இருந்து நம்ம குளிப்பு இருப்பாங்கல்ல, அவங்களாம் தான் ஹிப்போக்ரிட்டுன்னு சொல்லுவாங்க. என் டேஞ்சர் பர்சன் pretending to be ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிக்குவாங்க. அடுத்தது ஏபிசி ஆஃப் சம்திங். ஏபிசி அப்படின்னாவே எசென்ஷியல் ஃபேக்ட்னு அர்த்தம். ஏபிசிங்கிறதுலாமே இம்பார்ட்டண்ட்டான லெட்டர்ஸ் தானே, அது மாதிரி எசென்ஷியல் ஃபேக்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை
அபவ் போர்டுனா என்ன, ஹானஸ்டாக இருக்கிறது, ஃப்ராங்காக இருக்கிறது, எந்த சீக்ரெட்டுமே எனக்கு இருக்காதுப்பா, ஐ எம் அபவ் போர்ட் வித் யூ அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பர்சன் கிட்ட. இஃப் ஐ டெல் டு மை ஃப்ரெண்ட் ஐ எம் அபவுட் போர்ட் வித் யூ அப்படின்னா ஐ எம் ஆனஸ்ட் அண்ட் ஃப்ராங்க் வித் யூன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அபவ் ஓவர் ஒன்ஸ் ஹெட். அபவ் ஓவர் ஒன்ஸ் ஹெட் அப்படின்னா ஒருத்தரோட பிரெயினை தான் சொல்கிறாங்க. இங்கே ஹெட்டுனா வந்துட்டு தலை கிடையாது, பிரெயினை குறிக்குது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தவரோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதிகமாக இருக்கிறதா வந்துட்டு ஓவர் ஒன்ஸ் ஹெட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எம்ஏ லிட்ரேச்சர், ஓகே, என்கிட்ட வந்துட்டு ஒரு சயின்ஸ் கான்செப்ட், ஒரு ஈக்குவேஷன்லாம் கொடுத்து அந்த கான்செப்டை பற்றி என்கிட்ட நிறைய பேசினா இட் இஸ் அபவ் மை ஹெட், ரைட்? எனக்கு வந்து அது லைட்டாக புரியாது. பட் இதுவே லிட்ரேச்சர் கான்செப்ட் கொடுத்தா எனக்கு புரியும். இட் இஸ் இன் மை ஹெட். பட் வென் சம் கிரிட்டிக்கலான விஷயம் பேசும்போது, சயின்ஸை பற்றியோ இல்லை ஒரு டெக்னாலஜி பற்றியோ எனக்கு தெரியாத விஷயம் பற்றி பேசும்போது எனக்கு வந்து அது வந்து என்னோட கேப்பபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்த வார்த்தை அக்கிலஸ் ஹீல். அக்கிலஸ் ஹீல்னா ஒன்றும் இல்லை, அக்கிலஸ்ங்கிறது ஒரு கிரீக் கேரக்டர், ஓகே. அவருக்கு வந்துட்டு அவரோட ஹீல் தான் வந்துட்டு அவரோட நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும். எப்படி வந்துட்டு நம்ம துரியோதனனுக்கு வந்துட்டு அவரோட தொடை தான் நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட தொடையில் அடித்து அவர் செத்துருவார். அதே மாதிரி அக்கிலஸ்க்கு வந்துட்டு அவரோட ஹீலு, கால் பாதம் தான், அதை அடித்து அவர் இறந்துருவார். அதுதான் ஒரு பர்சனோட வீக்னஸ் ஆர் வல்னரபிள் பாயிண்ட் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அக்கிலஸ் ஹீலுன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ஆசிட் டெஸ்ட். ஆசிட் டெஸ்ட்னா நல்லா பாருங்க, ஆசிட் டெஸ்ட்னா என்ன அப்படின்னா டெஃபினட்டிவ் proof of truth or falsehood, a fact, event or situation that proves something. ஒரு விஷயம், அந்த விஷயம் வந்துட்டு தப்பு இல்லை சரின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒரு ப்ரூஃப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் கால்டு ஆசிட் டெஸ்ட். அடுத்த வார்த்தை ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். இந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா நம்மளோட செயலே வந்துட்டு நம்மளோட சொல்ல விட அதிகமாக பேசணும். அதுதான் வாட் யூ டூ ரிவீல்ஸ் த ரியல் யூ. அவ்வளோதான், நம்ம செய்யறது தான் நம்ம யார் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கும். அடுத்தது ஆடம்ஸ் ஏல். ஆடம்ஸ் ஏல்னா வாட்டர்னு அர்த்தம், ஓகே. அடுத்த வார்த்தை ஆட் ஃபியூயல் டு ஃப்ளேம். இந்த வார்த்தை சகஜமான வார்த்தை தான், எரியற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறது. அடுத்தது ஆட் இன்சல்ட் டு இன்ஜுரினா ஏற்கனவே ஒரு பேட் சுச்சுவேஷனாக இருக்கும், அதை இன்னும் வர்ஸ் பண்ணுறது. இந்த ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஆட் ஃபியூயல் டு ஃபயர் ஆர் ஃப்ளேம்ஸ், ஆட் இன்சல்ட் டு இன்ஜுரி. அடுத்தது ஆஃப்டர் அ ஃபேஷன் அப்படின்னா டு ஒன்லி அ சர்டன் எக்ஸ்டென்ட், ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரையும் தான் இது வரும். இது வந்துட்டு ஆஃப்டர் அ ஃபேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு வருஷத்துக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கும், அடுத்த வருஷம் வேற ஒரு விஷயம் ட்ரெண்டியாக போகல. அப்போ ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரையும் தான் அது வந்துட்டு எக்ஸ்டெண்டே ஆகும். அப்படின்ற ஒரு சினாரியோனா அது வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆஃப்டர் அ ஃபேஷன்னு சொல்லுவோம், ஓகே. அடுத்த வார்த்தை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போவே எனக்கு ஒரு ரீடிங் ஹேபிட் நான் வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு தான். அப்போ வந்து ஆஃப்டர் அ ஃபேஷன் யூ ஆர் ரீடிங் அ புக் அப்படின்னு நான் என்னவே சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் அப்படிங்கிற கொஷின் வந்துட்டு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ஆஃப்டர் ஒன்ஸ் ஓன் ஹார்ட். ஆஃப்டர் ஒன்ஸ் ஓன் ஹார்ட் அப்படின்னா ஹேவிங் லைக்ஸ் ஆர் டிஸ்லைக் சிமிலர் டு ஒன்ஸ் ஓன் ஆர் ஷேரிங் ஆர் ஹேவிங் ஒன்ஸ் டேஸ்ட் ஆர் வியூஸ். அவங்க ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க அப்படின்னா அதுதான் ஆஃப்டர் ஒன்ஸ் ஹார்ட், ஓகேவா. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பேசுறது தான். அடுத்தது வந்துட்டு அகேன்ஸ்ட் த கிளாக். அகேன்ஸ்ட் த கிளாக் அப்படின்னா ஒர்க் வெரி ஃபாஸ்ட் டு கம்ப்ளீட் சம்திங் வித்தின் அ டெட்லைன். கிளாக்குக்கு டைமோட போட்டி போட்டு ஒர்க் பண்ணுறது, டெட்லைன்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு அவசரமாக வேலை பார்க்குறதா என்னது அகேன்ஸ்ட் த கிளாக்னு அர்த்தம், ஓகே. என்ன பண்ணுறது, கிளாக்கோட போட்டி போட்டு அவசரமாக அந்த டைமிங்குள்ளே வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறது. அடுத்த வார்த்தை எய்ட் அண்ட் அபெட். எய்ட் அண்ட் அபெட் ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். டு ஹெல்ப் சம்மன் டு கமிட் அ கிரைம். ஒருத்தவங்களுக்கு கிரைமை கமிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு இன்னொரு வார்த்தையும் படித்தோம், ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அக்கம்ப்ளிஸ், ACCOMPLIC ஞாபகம் படித்தோம்ல OWSல. அக்கம்ப்ளிஸும் எய்ட் அண்ட் அபெட்டும் ஒன்று தான். யார் ஒருத்தர் கிரைம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ தட் இஸ் கால்டு அக்கம்ப்ளிஸ்ன்னு அர்த்தம். அடுத்தது வந்து அலாவுதீன்ஸ் கேவ். அலாவுதீன் கேவ் நான் திறந்துட சீசன் சொன்னோன்னே உள்ளே போய் தங்க பொண்ணெல்லாம் இருக்கும்ல, அதுதான் அலாவுதீன் கேவ்ஸ்னா என்ன அப்படின்னா a place that contains many இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கு பேர் அலாவுதீன்ஸ் கேவ், ஓகே. அடுத்த வார்த்தை அலார்ம்ஸ் அண்ட் எக்ஸ்கர்ஷன்ஸ். அலார்ம்ஸ் அண்ட் எக்ஸ்கர்ஷன்ஸ்னா என்ன, கன்ஃபியூஸ்ட் ஆக்டிவிட்டி அண்ட் அப்ரோர், அவ்வளோதான். எக்ஸ்கர்ஷன்னா எப்படி இருக்கும், ஜேன்னு நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்கர்ஷன் போட்டோம்னா கத்தி கூச்சல் போட்டு ஜாலியாக இருப்போம்ல, அதுதான் கன்ஃபியூஸ்ட் ஆக்டிவிட்டி அண்ட் அப்ரோர்னா கத்தர்னு அர்த்தம். ஒரு மாதிரி எந்தூசியாஸ்டிக்காக ஜாலியாக அந்த பிளேஸே ஒரு ஜோஷோட. சர்க்கஸ்லாம் போனோன்னா எப்படி இருக்கும், சர்க்கஸு இல்லை ஒரு தீம் பார்க்லாம் போனோன்னா எல்லாருமே சந்தோஷமாக ரைடெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பாங்க. தட் இஸ் கால் கன்ஃபியூஸ்ட் ஆக்டிவிட்டி அண்ட் அப்ரோர். இதுக்கு பேர் என்ன, அலாரம்ஸ் அண்ட் எக்ஸ்கர்ஷன்ஸ்.
அடுத்தது அலைவ் அண்ட் கிக்கிங். அலைவ் அண்ட் கிக்கிங்க்கு மீனிங் என்ன அப்படின்னா இன் குட் ஹெல்த்னு அர்த்தம். ஓகே, அலைவ் அண்ட் கிக்கிங். எனக்கு என்ன ஐ எம் அலைவ் அண்ட் கிக்கிங்னு ஒரு பாட்டி சொன்னாங்க அப்படின்னா ஐ எம் இன் குட் ஹெல்த்னு அர்த்தம். அடுத்தது ஆல் அகாக். ஆல் அகாக் அப்படின்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. அமேஸ்ட், ஃபுல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸைட்மெண்ட். அதுதான் ஃபுல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எக்ஸைட்மெண்ட். இந்த வார்த்தை ரெண்டுத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 80 வயசு பாட்டியை கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேவா, அந்த 80 வயசு பார்ட்டி வந்துட்டு நல்லா சுடிதார்லாம் போட்டுட்டு ஐ எம் அலைவ் அண்ட் கிக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப தனத்துக்கும் என்னோட வாழ்க்கை வாழ ஐ எம் ஆல் அகாக் அப்படின்னா எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது, எனக்கு அடுத்தடுத்த நேரத்தை வாழ்க்கை வாழன்னு சொல்லி அவங்க சொல்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கிலீஷில் ஐ எம் அலைவ் அண்ட் கிக்கிங் அப்படின்னா ஐ எம் இன் அ பர்ஃபெக்ட் ஹெல்த் அண்ட் ஆல்சோ ஐ எம் ஆல் அகாக்னா ஒரு டேவையும் வந்துட்டு நான் வந்து எக்ஸைட்மெண்ட்டோட ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற அர்த்தம். ஓகே, இப்போ வந்துட்டு idioms முடிச்சுது. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா synonyms ப்ளஸ் ஆண்டனிம்ஸ். ஓகே, இதுலேயும் 30 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்துட்டு அரைன் நினைக்கிறேன், ARRAIGN. அரைன் அப்படின்னா ஒருத்தவங்களும் வந்துட்டு ஒரு குற்றவாளியை வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கிறது, அவ்வளோதான். ஓகே, கால் ஆர் பிரிங் பிஃபோர் அ கோர்ட் டு ஆன்சர் அ கிரிமினல் சார்ஜ். ஒரு கிரிமினல் சார்ஜ் ஒருத்தர் மேலே போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து பதில் சொல்ல சொல்லி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரதான் கிரிமினல் சார்ஜ். அரைனை ப்ராசிக்யூட் பண்ணுறது. ஓகே, ஆண்டனிம் என்ன, ஃப்ரீ, பாடன், எக்ஸ்கல்பேட். அவங்க தப்பு பண்ணலன்னு சொல்லி விடுவிக்கிறது. எக்ஸ்கல்பேட் ஏற்கனவே பார்த்துட்டோம். பாடன் பண்ணுறது, ஃப்ரீ பண்ணுறது. அடுத்த வார்த்தை அரோகன்ஸ். அரோகன்ஸ் நிறைய வாட்டி பார்த்துட்டோம். டாமினண்ட்டாக இருக்கிறது, கன்சீட்டாக இருக்கிறது, ப்ரௌடாக இருக்கிறது. ஓகே, அதோட ஆண்டனிம் என்ன, ஹியூமிலிட்டியாக இருக்கிறது, சப்மிசிவாக இருக்கிறது. ஹியூமிலிட்டி, ஹம்பிள் அப்படின்ற வார்த்தை எல்லாமே ஒரே ஹம் அப்படின்ற ஆரிஜின் வந்து வந்ததான். ஹம்பிள், ஹியூமிலிட்டி, சப்மிசிவ்னஸ் எல்லாமே தாழ்ந்து போகிறது, இறங்கி போகிறது. அரோகன்ஸோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் தான் அரோகன்ட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா ஹாட்டியாக இருக்கிறது. ஹாட்டிங்கிறது புது வார்த்தை, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. HAUGHTY. ஹாட்டினா என்ன, ரொம்ப அரோகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, டாமினண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, கன்சீட்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணுறது. ஆண்டனிம் என்ன, மாடஸ்ட்னா இது மாடஸ்ட், ஹம்பிள், ஹியூமிலிட்டி இது எல்லாமே இது மீனிங் தான். அடுத்த வார்த்தை ஆர்டிகுலேட். ஒரு விஷயத்த நான் இப்போ எனக்கு வந்து மேம் நீங்கள் வந்து நிறைய வார்த்தை சொல்லித்தரீங்க, இதில் வந்து எனக்கு சில கான்செப்ட்ஸ் புரியலன்னு சொல்லிட்டு நான் எங்கள் லெக்சர் மேம் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது ஆர்டிகுலேட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்பிரஸிங் ஒன் செல்ஃப் ரெடிலி, கிளியர்லி அண்ட் எஃபெக்டிவ்லி அப்படின்னா எனக்கு வந்து அது கிளியராக புரியலன்னு அர்த்தம். ஆர்டிகுலேட் பண்ண கஷ்டமாக இருந்தால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டமாக இருக்குது. இதுவே அவங்க சொல்லித்தர கான்செப்ட்ஸ் எனக்கு ஆர்டிகுலேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க சொல்லித்தரது எனக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அவங்க ஆர்டிகுலேட் பண்ணி சொல்லி கொடுத்து தெளிவாக எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. டிஸ்டிங்க்டாக இருக்கிறது, கிளியராக இருக்கிறது. ஓகே, ஆர்டிகுலேட்னா டிஸ்டிங்க்ட், கிளியர், எக்ஸ்பிரஸிங் ஒன் செல்ஃப் ரெடிலி, கிளியர்லி அண்ட் எஃபெக்டிவ்லி. ஆண்டனிம் என்ன, அன்கிளியர், இன்எலக்வெண்ட், ஹால்ட்டிங். எலக்வன்ஸ் இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எலக்வன்ஸ், ELOQUENCE, எலக்வன்ஸ். ஓகே, எலக்வன்ஸ்னா ஒன் ஹூ இஸ் ஃப்ளூயன்ட் இன் ஸ்பீச். அவங்களுக்கு வந்து கிளியராக அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை தெளிவாக யோசிச்சு பேசுவாங்க. மோஸ்ட்லி ஸ்பீச் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே எலக்வெண்ட்டாக இருப்பாங்க. அதோட ஆப்போசிட்டான இன்எலக்வெண்ட்னா நாட் கிளியராக பேசுகிறவங்க, அதே மாதிரி அன்கிளியராக பேசுகிறவங்க ஹால்ட்டிங்காக இருக்காங்க. அடுத்த வார்த்தை ஹால்ட்டிங் மீன்ஸ் ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நின்று யோசிச்சு பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி. ஓகே, அடுத்த வார்த்தை அசெண்ட். அசெண்ட்னா மேலே போகிறது, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்ட்னா கீழே வருது, அவ்வளோதான். கிளைம் பண்ணி மேலே போனால் அசெண்டு, அதோட ஆப்போசிட் என்ன, டிசெண்ட். ஸ்பெல்லிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ASCEND. அதுவே டிசெண்ட்னா DESCEND. ஓகே, பிளஞ்சுனாலும் கீழே வருது, பிளஞ்சுனா என்ன, கீழே வருது, பிளஞ்சிங்னா கீழே வருது. பிளஞ்சிங், ஐ எம் பிளஞ்சிங் டவுன் அப்படின்னா நான் கீழே வந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஓகே, ஐ எம் பிளஞ்சிங் டவுன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணி பாருங்கள். பிளஞ்ச் அப்படின்னா கீழே வருது. ஓகே, அடுத்த வார்த்தை அசர்டைன். நம்ம ஏற்கனவே படித்த வார்த்தை தான் நிறையா வருது, பட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற வார்த்தையை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த தினமும் ரெகுலராக யூஸ் பண்ணினா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்த வார்த்தை அசர்டைன். அசர்டைன்னா என்ன அப்படின்னா ஃபைண்ட் அவுட் ஆஃப் சர்டைன். ஒரு விஷயத்த மேக் ஷுர் ஆஃப்னு அர்த்தம். ஒரு விஷயத்த கரெக்டுன்னு சொல்லி முடிவு பண்ணுறது தான் வந்துட்டு அசர்டைன். வெரிஃபை பண்ணுறது, முடிவு பண்ணுறது, செக் பண்ணி தரவா செக் பண்ணி வெரிஃபை பண்ணி செக் பண்ணுறது தான் அசர்டைன் பண்ணுறது, டிஸ்கவர் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது. ஓகே, இதோட ஆண்டனிம் என்ன அப்படின்னா ஓவர்லுக் பண்ணுறது. ஓவர்லுக்னா வந்துட்டு இக்னோர்னு அர்த்தம். ஓகே, இக்னோர் பண்ணிட்டு போயிடுறது, அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இன்டிஃபரன்ஸ் காட்டுறது. இன்டிஃபரன்ஸ்ன்ற வார்த்தை நேற்று படித்தோம். இன்டிஃபரன்ஸ் காட்டுறது, ஓவர்லுக் பண்ணுறதுனாமே வந்துட்டு கண்டுக்காமல் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போயிடுறது, அதான் ஓவர்லுக் பண்ணுறது.
டிஸ்ப்ரூவ் பண்ணுறது. ஓகே, டிஸ்ப்ரூவ் பண்ணுறது, வெரிஃபை பண்ணாமல் விட்டுறது. அடுத்தது வார்த்தை அசால்ட். அசால்ட்னா அட்டாக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபிசிக்கல் அசால்ட் இஸ் அ கிரைம். ஒரு ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ அவங்களோட பார்ட்னரை வந்து ஃபிசிக்கல் அசால்ட் பண்ணாங்கன்னா இட் இஸ் அ கிரைம். கரெக்ட் தானே? ஸோ அதுதான் வந்து ஃபிசிக்கல் அசால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அசால்ட்னா அட்டாக்குன்னு அர்த்தம். அதோட ஆன்டனிம் என்ன? டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பார்ட்னரை இன்னொரு பார்ட்னர் அடிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக தன்னை தானே டிஃபெண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. டிஃபெண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க, ரெட்ரீட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க, காட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க, தன்னை தானே பாதுகாத்துக்க ட்ரை பண்ணுவாங்க. அடுத்த வார்த்தை அசம்பிள். அசம்பிள்னா என்ன? எல்லாத்தையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதா அசம்பிள். கேதர் டுகெதர் இன் அ பிளேஸ் ஃபார் அ காமன் பர்பஸ். அதுதான் அசம்பிள். எல்லாரும் ஒன்றா கூடி இருக்கிறது. அமாஸ்னாலும் வந்து எல்லாரும் ஒன்றா கூடி இருக்கிறது. மாஸ்னா பீப்புள், மாஸ் ஆஃப் பீப்புள் கூடியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேதரு. இதோட ஆன்டனிம் என்ன? டிஸ்பர்ஸ், ஸ்கேட்டர். இந்த வார்த்தை ஏற்கனவே பார்த்த வார்த்தை. அடுத்தது அசென்ட். அசென்ட் பார்த்தோமா? ASENT. இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. அசென்ட் கொடுக்கறது ASSENT. அசென்ட் கொடுக்கறதுனா ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அப்ரூவல் கொடுக்கறது, அக்செப்ட்னு சொல்லி சைன் பண்ணி கொடுக்கறது தான் அசென்ட் கொடுக்கறது. ஓகேவா? அசென்ட் அக்ரிமெண்ட் கொடுக்கறது, அப்ரூவல் கொடுக்கறது. ஓகே, இதை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளே பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நம்மளோட சைன் இருந்தால் தான் அது அசென்ட் ஆகும் அப்படின்னா நம்ம சைன் போடுவோம். அதுவே ஆன்டனிம் டிசென்ட். நமக்கு வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை சைன் பண்ணுறதுக்கு வேணாமான்னு சொல்லிட்டு நமக்கு ரைட்ஸ் கிடையாது, நமக்கு இருக்கு. நம்ம டிசென்ட் கூட பண்ணலாம் அந்த இது ப்ராஜெக்டை. ரைட் தானே? அடுத்த வார்த்தை அசர்ட். ASSERT. அசர்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அசர்ட்னா என்ன? ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறது. ஸ்டேட் அ ஃபேக்ட் ஆர் பிலீஃப் கான்ஃபிடென்ட்லி அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி. அசர்ட் பண்றதுனா ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்றது. எம்ஃபசைஸ்னா என்ன அப்படின்னா, எம்ஃபசைஸ்னா வந்து ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து இதை நீங்கள் பண்ணியே ஆகணும், இதோட இம்பார்ட்டன்ஸ் இது அப்படின்னு சொல்லி எடுத்து உரைச்சு அதை வந்து பண்ண வைக்கிறது. அதுதான் வந்துட்டு எம்ஃபசைஸ் பண்ணுறது, அசர்ட் பண்ணுறது. இதை பண்ணியே ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் டூ இட். அதுதான் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறது. ஓகே. அடுத்த வார்த்தை அபேண்டன். பண்ணாட்டி போன்னு சொல்லி விட்டுறது தான் வந்து அபேண்டன். அடுத்த வார்த்தை அசர்ஷன். அசர்ஷன்னா என்ன? a confident and forceful statement of fact or belief. அவ்வளோதான். இந்த வார்த்தையை தான் நான் இங்கே, இது வந்து அசர்ஷனோட வேர்ப் ஃபார்ம் தான் அசர்ட். அசர்ட்னா என்ன? ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் கொடுத்துருவாங்க, இது பண்ணால் இது மாதிரி எல்லாம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா படித்தா உன்னோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், ஃபினான்ஷியலாக நீ ஸ்டேபிளாக இருப்ப, எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட தேவையில்லை. அதே படிக்காமல் போனால் என்னென்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம படித்தா நல்லா இருப்போம், அப்போ நம்ம படிச்சாகணும். அப்போ அசர்ட் பண்ணுறதுனா அங்கே வந்து படிக்கணுங்கிறது, நம்ம படிப்புங்கிறது நமக்கு கட்டாயமான ஒரு விஷயம்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் டிக்ளேர் பண்ணுறாங்க அர்த்தம். டிக்ளரேஷன், கான்ஃபிடென்ட் ஆர் ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளை நம்ப வைக்கிறாங்க. அதோட ஆன்டனிம் என்ன? டினையல். நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோமா, அசர்ட் பண்ணுறோன்னா அதை நம்ம தீர்க்கமாக எடுத்துகிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு நல்லா படிக்க ஆரம்பிப்போம். அதோட ஆன்டனிம் என்ன? டினையல். படிக்க மாட்டேன் போங்க, என் இஷ்டத்துக்கு நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு டினையும் பண்ணிடலாம் நம்ம. அடுத்தது அசர்ட்டிவ். அசர்ட்டிவ்னாலும் அதே வார்த்தை, இது அட்ஜெக்டிவ் ஃபார்ம். டாமினியரிங்காக இருக்கிறது. ஒரு விஷயத்த வந்து நம்மளை பண்ண சொல்லி டாமினேட் பண்ணுவாங்க, டாமினியரிங். அதோட ஆன்டனிம் என்ன? ரிட்டையரிங். கண்டுக்காம விட்டுறது, ரிட்டையரிங். ஓகே. அடுத்த வார்த்தை அசீடுவஸ். அசீடுவஸ் வந்துட்டு மோஸ்ட் ரிப்பீட்டட் வார்த்தை. அசீடுவஸ்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிக்கிறது, டேக் கேர் பண்ணிக்கிறது தான் அசீடுவஸ். ஓகே. இந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ASSIDUOUS. அசீடுவஸ். ஓகே. அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துல கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க, அவங்க தான் அசீடுவஸ் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. லெபாரியஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. சின்ன விஷயத்துல கூட ரொம்ப லெபாரியஸ்னா ஹார்ட் ஒர்க். லேபர் தானே, லேபர்ன்ற வார்த்தையில இருந்தால் லேபர் எப்போதுமே என்ன பண்ணுவாங்க? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அந்த வார்த்தை தான். மெட்டிகுலஸ்னாலும் வந்து சின்ன விஷயத்துலையும் எஃபர்ட் போட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு விஷயத்த கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவங்க. எந்த தப்பு வந்தாலும் தாங்கிக்க மாட்டாங்க, தப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. தே வில் ஷோ அ கிரேட் கேர் அண்ட் பர்சிவரன்ஸ் இன் வாட் தே ஆர் டூயிங். ஆன்டனிம் என்ன? நெக்லெக்ட்ஃபுல்லாக இருக்கிறது, கண்டுக்காம, ஐடலாக இருக்கிறது. ஐடல்னா சும்மா இருக்கிறது. அடுத்த வார்த்தை அசிஸ்ட். அசிஸ்ட்னா நமக்கே தெரியும், ஹெல்ப் பண்ணுறது, ஃபெசிலிட்டேட் பண்ணுறது. ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா ஃபெசிலிட்டேட் பண்ணுறது. அதுக்கு ஆப்போசிட் என்ன? அப்ஸ்ட்ரக்ட். ஒருத்தவங்களை வந்துட்டு ஹெல்ப் பண்ண விடாமல் தடுக்கிறது. கவுண்டர் ஆக்ட் பண்ணுறது. கவுண்டர் ஆக்ட்னாலும் டிஸ்கரேஜ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அசுவேஜ். அசுவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. அசுவேஜ் அப்படின்னா நம்ம நேற்று ஒரு வார்த்தை பார்த்தோம் தெரியுமா? SOOTHE, சூத் அப்படின்ட்டு நான் சொல்லி தந்தேன். சூத் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தவங்க வந்து சமாதானப்படுத்துறது, காம் பண்ணுறது, பாசிஃபை பண்ணுறது, பிளேசிட் பண்ணுறது. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். PLACID
PLACID சரியா வராது, PLACID பிளெசிடு, காம, சூது இது எல்லாமே வந்து ஒரே வார்த்தை தான். அசுவேஜ் பண்ணுறது, ஒருத்தவங்கள வந்து மொலிஃபை பண்ணுறது, மொலிஃபைனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, MOLLIFY மொலிஃபை பண்ணுறதுனாலும் சரி, மொலிஃபையான்னு தெரில, நான் தப்பாக சொல்கிறேன் நினைக்கிறேன். மாலிஃபை பண்ணுறது. அலிவியேட் பண்ணுறது, அலிவியேட்னா வந்துட்டு ஒருத்தவங்கள வந்து அமைதிப்படுத்துறது. ஓகே, அமைதிப்படுத்துறது. யாராவது ஒரு கஷ்டத்தை உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு தண்ணி கொடுத்து ஓகே இதெல்லாம் பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திங்கன்னா அவங்கள வந்து அலிவியேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், மாலிஃபை பண்ணுறீங்கன்னு அர்த்தம், அசுவேஜ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அடுத்து ஆன்டனிம் என்ன, ஒருத்தவங்கள தூண்டி விடுறது, ட்ராமாக்கு உள்ளாக்குறது. ட்ராமானா என்ன, ஸ்ட்ரெஸ்க்கு உள்ளாக்குறது. ரொம்ப அட்பீக், ஸ்ட்ரெஸ்ஸோட அட்பீக் தான் ட்ராமா. செத்தர்லான்னு கூட முடிவில் இருப்பாங்க, அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் ட்ராமா, இல்லாட்டி ப்ரோவோக்குன்னு அர்த்தம். அடுத்த வாரத்தை அஸ்டானிஷ்மெண்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம். அஸ்டானிஷ்மெண்ட்னா இன் சர்ப்ரைஸ்னு அர்த்தம். ஐ எம் இன் அஸ்டானிஷ்மெண்ட் அபவுட் சீயிங் யுவர் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்னா ஐ எம் சர்ப்ரைஸ்ட் ஆர் ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அபவுட் யுவர் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்னு அர்த்தம். ஓகே, உன்னோட எலக்வெண்ட்டை பார்த்து, உன்னோட எலக்வன்ஸை பார்த்து எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதோட சினானிம் என்ன, சர்ப்ரைஸு, வண்டரு. ஆண்டனும் கண்டிப்பாக வந்துட்டு காமும் கம்போஸ்டாக இருக்காது. சர்ப்ரைஸ்னா வந்துட்டு இது வந்துட்டு எப்படின்னு பார்த்துக்கோங்களேன், 0ல் இருக்குது, இந்த சைடு போனால் நெகட்டிவ், இந்த சைடு போனால் பாசிட்டிவ், ஒரு ஸ்கேல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது 0ல் இருந்தால் காமாக இருப்பாங்க. ஓகேவா, அதுவே ஹைலி நெகட்டிவாக போனாங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, ஆங்ஸைட்டியோடு இருப்பாங்க, ரொம்ப கோவமாக இருப்பாங்க. அதே பாசிட்டிவ் சைடு போனால், எக்ஸ்ட்ரீம் போனால் அஸ்டானிஷ்மெண்ட்டாக இருப்பாங்க, சர்ப்ரைஸ்டாக இருப்பாங்க, வண்டராக இருப்பாங்க. ஸோ அப்போ இதோட ஆண்டனிம் என்னவாக இருக்கும், காம் தான் இருக்கும். ஓகே, அடுத்த வார்த்தை அஸ்டானிஷ் இது எல்லாமே ஒரே அந்த அஸ்டான் வார்த்தை வந்தாலே வந்து சர்ப்ரைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ப்ரைஸ், ஷாக்கு, கிரேட்லி சர்ப்ரைஸ். மோஸ்ட்லி இந்த அஸ்டா அப்படின்ற வார்த்தை வந்தாலே பாசிட்டிவ் சென்ஸில் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கிறது. ஓகே, பிவைல்டராக இருக்கிறது, ரொம்ப ஆச்சரியப்படுறது. அதுவே ஆண்டனிம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறது. பிவைல்டர்னா வந்து என்னன்னா, சில டைம்ஸ் நமக்கு ஆச்சரியப்படுறப்போ என்னடா இப்படிலாம் நடக்குது, செம்மையாக இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து சில நேரம் ஃபீல் பண்ணுறப்போ நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணுறனே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நமக்கே ஒரு சந்தோஷமான விஷயம் கிடைக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறனே தெரியாமல் ஒரு நிமிஷம் ஸ்டம்பிள் ஆகி நிற்போம்ல, அதுதான் வந்து அஸ்டவுண்ட் ஆகி நிற்கிறது. ஓகே, அப்போ வந்து ஆண்டனிம் என்ன, கிளாரிஃபைனா என்ன, கிளியராக முடிவெடுக்கிற ஒரு ஸ்டேட்டில் இருந்தால் கிளாரிஃபை, அதுக்கு ஆண்டனிம்னா அஸ்டவுண்ட் ஆகி நிற்கிறது, என்ன பண்ணுறனே தெரியாமல் நிற்கிறது. அடுத்த வார்த்தை ஆஸ்டியூட், ASTUT, அது இங்கே இருக்கு, தெளிவாக தெரியல, நான் அதான் இங்கே எழுதியிருக்கேன். ASTUT, ஆஸ்டியூட்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு having or showing an ability to accurately assess situation or people and turn this into one's advantage. ஒருத்தரோட அட்வான்டேஜுக்கு ஒரு விஷயத்த மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து கன்னிங்கான பர்சன்ஸ். அவ்வளோதான் கைஸ். ரொம்ப மூலக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துட்டு அந்த வேலையை மாற்றிடுவாங்க, அதான் அஸ்டியூட் பண்ணுவாங்க. ஓகே, அஸ்டியூட்னா என்ன, having or showing an ability to accurately assess situation ஒருத்தரோட அட்வான்டேஜுக்காக மாற்றிக்குவாங்க. ஷ்ரூடாக இருக்கிறது, ஓகேவா, ஷ்ரூடாக இருக்கிறது, அஸ்டியூட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து கன்னிங்காக இருக்கிறது, ரொம்ப தந்திரமாக இருக்கிறது. அதுவே இங்கே ஆண்டனிம் தெரியும்னு நினைக்கிறேன், NAIVE, நெய்வுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நெய்வுனா வந்துட்டு ரொம்ப அப்பாவியாக இருக்கிறது. ஓகே, அடுத்த வார்த்தை அட்டாக்னா வந்துட்டு ஒருத்தவங்களை அசால்ட் பண்ணுறது, அட்டாக் பண்ணுறது. இதோட ஆண்டனிம் என்ன, டிஃபென்ஸ் ஆர் டிஃபெண்ட். ஓகே, பார்த்துட்டோம் இந்த வார்த்தை. அடுத்தது அட்டனுவேட்னா என்ன, ரெடியூஸ் த ஒர்க், எஃபர்ட் ஆர் தி வேல்யூ ஆஃப். ஒரு விஷயத்தோட வேல்யூ வந்து குறைச்சிட்டோன்னு பண்ணுவாங்க, அதுதான் அட்டனுவேட் பண்ணுறது. ஓகே, அட்டனுவேட்னா ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப்னு அர்த்தம். வீக்கன் பண்ணுறது, அட்டனுவேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த டிசீஸோட வீரியத்தை வந்து குறைச்சிட்டேன், இந்த வேக்சின் போட்டால் இந்த வைரஸோட இது வந்து குறையும், வீரியம் வந்து குறையும்னா அட்டனுவேட் ஆகும்னு அர்த்தம், வீக்கன் ஆகும்னு அர்த்தம். அப்போ ஆண்டனிம் என்ன, ஸ்ட்ரென்த் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். அடுத்த வார்த்தை அட்ராக்ட்னா ஃபேசினேட் ஆகுறது, என்டைஸ் ஆகுறது. என்டைஸ் வார்த்தை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஒரு வீடியோவில். என்டைசிங்னா என்னன்னா அட்ராக்டிங்னு அர்த்தம். ஓகேவா, அதோட ஆண்டனிம் என்ன, ரிப்பல், டிட்டர், ரிப்பல்ஸ். அட்ராக்ட், ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அப்போ வந்துட்டு பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவ்னா ரிப்பல் ஈச் அதர்னு அர்த்தம். அடுத்தது அடேஷியஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரிப்பீட்டடான வார்த்தை. அடேஷியஸ்னா போல்டாக ஒருத்தவங்க ரொம்ப வில்லிங்காக ரொம்ப போல்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து அடாஷியஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி பாசிட்டிவான மீனிங் தான் இது. அடாஷியஸ் அப்படிங்கிறது போல்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அரகண்டாகவும் இருக்க மாட்டாங்க. பாசிட்டிவே ரொம்ப போல்டாக இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு டேரிங்காக இருப்பாங்க, பிரேவாக இருப்பாங்க, கரேஜியஸாக இருப்பாங்க, ரொம்ப சீக்கியாக இருப்பாங்க, போல்டாக
போல்டாக இருப்பாங்க. ஓகே, சீக்கி அப்படின்னாலும் வந்து போல்டுன்னு அர்த்தம். ஓகே, போல்டுன்னு அர்த்தம், அடாஷியஸ். அதுவே பயந்துட்டு ஒரு மாதிரி பயந்த சுபாவத்தோட அமைதியாக இருந்தாங்க அப்படின்னா டிமிடாக இருக்காங்க, கோவர்ட்லியாக இருக்காங்க அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை அடாசிட்டி. அடாசிட்டிங்கிறது அடாஷியஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ஃபார்மு, அடாசிட்டிங்கிறது நவுன் ஃபார்ம், அவ்வளோதான். போல்ட்னஸ், அன்எக்ஸ்பெக்டட்னஸ், ஒரு மாதிரி எதுக்கு நர்வ் அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் துணிச்சலோடு இறங்குவாங்க. உனக்கு இதுக்கு நர்வ் இருக்கா அப்படின்னு கேட்டால் தைரியம் இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ தைரியம் இருக்கு அப்படிங்கிறவங்க அடாசிட்டியான பர்சன். அதுவே ஆன்டனிம்னா கோவர்டைஸ், டிமிடிட்டி, ஜென்டிலிட்டி, பொலைட்னஸ். அடுத்த வார்த்தை ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட்னா வந்து இன்க்ரீஸ்னு அர்த்தம். ஓகே, இன்க்ரீஸ் ஆகுறது, என்ஹான்ஸ் பண்ணுறது. அதுவே ஆன்டனிம்னா டிகிரேட் ஆகுறது, டிக்ரீஸ் ஆகுறது, டிமினிஷ் ஆகுறது. அடுத்த வார்த்தை ஆஸ்பீஷியஸ். ஆஸ்பீஷியஸ்னு என்ன அப்படின்னா ஃபேவரபிள்னு அர்த்தம். ஓகேவா, ஃபேவரபிள், கண்டியூசிவ் டு சக்ஸஸ், ஃபேவரபிள், ஃபார்ச்சுனேட்டு, ஆஸ்பீஷியஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்பீஷியஸ்னா என்ன அப்படின்னா ஒரு நல்ல நாள் அப்படின்னு அர்த்தம். கரெக்ட் தானே? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொங்கல் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபெஸ்டிவல், ஒரு ஃபார்ச்சுனேட்டான டே. எல்லாருமே வந்துட்டு அன்னைக்கு சாமி கும்பிட்டு எல்லாருமே வந்து கிரேட்ஃபுல்லாக இருப்பாங்க கடவுளுக்கு. அதுதான் ஃபேவரபிள், ஃபார்ச்சுனேட்டு, கண்டியூசிவ் டு சக்ஸஸ் அப்படின்ற அந்த ஆஸ்பீஷியஸ்ங்கிறது ரொம்ப பாசிட்டிவான மீனிங். அதோட ஆன்டனிம் என்ன, அன்லக்கியாக இருக்கிறது, ஆமினஸாக இருக்கிறது. ஓகே, ஆமினஸ், அன்லக்கி. ஆமினஸ், அன்லக்கி. ஆப்போசிட் என்ன, ஆஸ்பீஷியஸ், கண்டியூசிவ் டு சக்ஸஸ், ஃபேவரபிள் ஆர் ஃபார்ச்சுனேட். அடுத்த வார்த்தை ஆஸ்டீர். ஆஸ்டீர்னா என்ன அப்படின்னா சிவியர் ஆர் ஸ்ட்ரிக்ட் இன் மேனர் அண்ட் ஆட்டிடியூட். ஆஸ்டூராக பிஹேவ் பண்ணுறாருப்பா இந்த பிரின்சிபல், ரொம்ப அநியாயத்துக்கு ரொம்ப போலீஸாக வர்றாரு அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கில்லி படத்தில் வரும்ல ஒரு டைலாக், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆஸ்டீர்னா வந்துட்டு ஸ்ட்ரிக்ட், அன்அடவுன்ட்டு, ரொம்ப ஸ்ட்ரேனு. எப்போ பார்த்தாலும் கஞ்சி சட்டைக்கு மட்டும் தான் போடுறாரா இல்லை உள்ள 4 குவார்டர் இறக்குறாரான்னு கேட்பாங்கள்ல, அந்த டைலாக் எல்லாமே இந்த வார்த்தையும் சொல்கிறதான். ஆஸ்ட்ரிக் தான். சிவியர் ஆர் ஸ்ட்ரிக்ட் இன் மேனர், ஆட்டிடியூட் ஆர் அப்பியரன்ஸ். ஓகே, அதில் ஆப்போசிட் வந்துட்டு ஜீனியல், லக்ஸூரியஸாக இருக்கிறது. ஓகே, ஜீனியல், லக்ஸூரியஸ். ஆஸ்ட்ரியன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான, ரொம்ப கோடு போட்டு இந்த கோட்டுக்குள்ளே தான் நான் வாழுவேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்க மனுஷங்க தான் ஆஸ்டீர். மோஸ்ட்லி அங்கிள்ஸில் அப்படி தான் இருப்பாங்க. அதோட ஆன்டனி வந்து ஜீனியல், லக்ஸூரியஸ். ஓகே, அடுத்த வார்த்தை ஆத்தென்டிக். ஆத்தென்டிக்னா ஒரிஜினல்னு அர்த்தம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். ஒரிஜினல்னு அர்த்தம். ஓகே, ஆத்தென்டிக்னா என்ன, ஒரிஜினல்னு அர்த்தம். ஒரிஜினல்னா ஆத்தென்டிக். ஓகே, ஒரிஜினல்னா என்ன, ஆத்தென்டிக். சில ஆத்தென்டிக்கான பர்சன்ஸை பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு அவங்கள வந்து கை தூக்கும்பலாம் போல இருக்கும். நம்ம வாழ்க்கையில சில பேர் ஆத்தென்டிக்காக இருப்பாங்க, நமக்கு ஜென்யனாக இருப்பாங்க, சர்டைனாக இருப்பாங்க. அதுவே சில பேர் வந்து ஃபேக்காக இருப்பாங்க, கரப்டடாக இருப்பாங்க, ஃபால்ஸாக இருப்பாங்க. அடுத்த வார்த்தை அட்டானமி. அட்டானமினா என்ன, செல்ஃப் கவர்மெண்ட்னு அர்த்தம். ஓகே, அட்டானமினா செல்ஃப் கவர்மெண்ட். அட்டானமி, அந்த ஆனமின்னு வந்துச்சுனாவே வந்துட்டு கவர்மெண்ட்னு அர்த்தம். ஆட்டோனா செல்ஃப்னு அர்த்தம். ஆட்டோனாலே செல்ஃபு தான். அந்த ஆட்டோக்கு மீனிங் வந்து செல்ஃபு, ஆனமிக்கு மீனிங் கவர்மெண்ட். அதுதான் செல்ஃப் கவர்மெண்ட்டு. இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, யாரையுமே வந்துட்டு டிபெண்ட் பண்ணாங்க. அப்போ ஆன்டனிம்னா டிபெண்டன்ஸு. அவர்ஷன் நிறைய வாட்டி பார்த்துட்டோம். அவர்ஷன்னாலே வந்துட்டு ஸ்ட்ராங் டிஸ்லைக்காக ஹாஸ்டைலாக இருக்கிறது. ஆன்டனிம் வந்துட்டு அட்ராக்டிவ், லைக்கிங். அடுத்த வார்த்தை அவாய்டு. அவாய்டுனா வந்து எவேடு. ஒரு விஷயத்த வந்துட்டு டக்குன்னு அவாய்ட் பண்ணிட்டு போகிறது, இக்னோர் பண்ணிட்டு போகிறது, எவேட் பண்ணிட்டு போகிறது. எவேடு, EVADE, எவேடு. ஓகே, எவேட் பண்ணிட்டு போகிறது. ஆன்டனி வந்து மீட்டு, சீக்கு. ஓகே, இப்போ அது அடுத்த இதுக்கு போகலாமா, அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ். இதுவரையும் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து அடுத்தது நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆன்டனிம்ஸ் வந்துட்டு புதுசாக படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 13க்கு அபேஸ் அப்படின்னா வந்துட்டு ரெடியூஸ்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அப்ஹார். அப்ஹார் அதோட ஆன்டனிம்னா காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கிறது. ஓகே, அபேஸ்னா ஒருத்தரோட ரேங்க் இல்லை ஆஃபீஸ் ரெப்யூட்டேஷன் வந்து குறைக்கிறது தான் அபேஸ். அதுவே காம்ப்ளிமெண்ட்னா ஒருத்தவங்க தூக்கி வச்சு பேசுறது, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது. அப்ஹார் அப்படின்னா வந்து டு ரிகார்ட் வித் டிஸ்கஸ்ட் அண்ட் ஹேட்டட். ஐ அப்ஹார் ஹிம். அப்ஹார் அப்படின்னா ஐ ஹேட் ஹிம்னு அர்த்தம். ஓகேவா, ஐ ஹேட் ஹர் இல்லாட்டி ஐ ஹேட் ஹிம்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஐ அப்ஹார் ஹிம் ஆர் ஐ அப்ஹார் ஹர் அப்படின்னா ஐ ஹேட் ஹிம்னு அர்த்தம். அடுத்தது அதுவே ஆன்டனிம்னா ஐ லவ் ஹிம் ஆர் ஐ அட்மையர் ஹிம் ஆர் ஐ லவ் ஹர் ஆர் அட்மையர் ஹர். அடுத்தது அபாரிஜினல். இந்த வார்த்தை நம்ம OWSல பார்த்துட்டோம். இண்டிஜினஸ். அப்போ ஆன்டனிம்னா இம்மிகிரண்ட். 2 வார்த்தை நான் சொல்லியிருப்பேன். எமிகிரண்ட்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், இம்மிகிரண்ட்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். இந்த மைக்ரண்ட்டோடக்கு முன்னாடி இ இல்லை எம். நம்ம நாட்டில் இருந்து வேற நாட்டுக்கு இப்போ இந்தியாவிலேருந்து ஐ எம் கோயிங் டு செட்டில் இன் US மீன்ஸ் நான் வந்து எமிகிரண்ட். ஓகேவா, இதுவே நான் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்துருக்கேன், ஆனால் நான் அமெரிக்காவிலேருந்து வளர்ந்துட்டு ஐ எம் கோயிங் டு செட்டில் இன் இந்தியா அப்படின்னா
அது இம்மிக்ரண்ட், நம்ம நாட்டுக்கு ஒருத்தன் வரான், அது பேர் என்ன, இமிகிரண்ட். ஓகேவா. அபாரிஜினல்னா நேட்டிவ்னு அர்த்தம், அதோட ஆண்டனிம் தான் இமிகிரண்ட். அபவுக்கு ஆண்டனிம் பிலோ. அப்ரேசிவ்னா என்ன, அப்ரேசிவ்னா வந்துட்டு ஷோயிங் லிட்டில் கன்சர்ன் ஃபார் தி ஃபீலிங்ஸ் ஆஃப் அதர் பீப்புள், அவ்வளோதான். அப்ரேசிவ்னா ஹார்ஷ்னு அர்த்தம். ஓகேவா. அப்ரேசிவ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஹார்டாக இருக்குது இந்த மெட்டீரியலு. பெட்ஷீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பளிலாம் அப்ரேசிவாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஹார்ஷாக இருக்கும். அதே மாதிரி பர்சன்ஸ் யார் வந்துட்டு மித்தவங்களோட ஃபீலிங்ஸ்க்கே மதிப்பு கொடுக்காம பிஹேவ் பண்ணிடுறாங்க, யோசிக்காம பேசுறவங்க வந்து அப்ரேசிவா பிஹேவ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆன்டோனிம் டிலைட்ஃபுல்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அப்ஸ்காண்ட். அப்ஸ்காண்ட் இவன் எல்லா பணத்தையும் சுருட்டிட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாண்டி அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹரிலி ஆர் சீக்ரெட்லி ஃபெயில் டு அப்பியர் இன் கோர்ட். ஒரு விஷயத்துல ஆஜராகாமலோ இல்லோ தலைமறைவாயிட்டாங்கனாலோ தட் இஸ் கால்ட் அப்ஸ்காண்ட். இது வந்து முன்னாடி வீடியோலயே நம்ம இந்த வார்த்தை பார்த்துருக்கோம். அடுத்த வார்த்தை ஆப்சன்ஸ். ஆப்சன்ஸ்னா எதுவுமே இல்லாதது. சர்ஃபீட் அப்படின்னா வந்துட்டு இதோட ப்ரெசன்ஸ். இந்த வார்த்தை எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் இதில் ரிவைஸ் பண்ணி வைக்கலாம். இதுலேருந்து இப்படி போனால் வந்து ஒரு கண்டினியூஷன் இருக்கும், அதுக்காக வேண்டி. அடுத்த வார்த்தை அப்ஸ்டினன்ஸ். அப்ஸ்டினன்ஸ்னா வந்துட்டு எதையுமே சாப்பிடாம ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறவங்க, குடிக்காமல் இருக்கவங்க, மோஸ்ட்லி ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க, எந்த வகையான ஒரு ப்ளஷர் டீட்ஸ்லையும் ஈடுபடாமல் இருக்கவங்க. அதுவே ஆண்டனும் கிளட்டனி. ரொம்ப குடிக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் கிளட்டனி. அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு விஷயம் உங்களால் தொட முடியல, ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியுது, அதுதான் அப்ஸ்ட்ராக்ட்னு அர்த்தம். ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கரு, லவ், அதுக்கப்புறம் எக்ஸைட்மெண்ட், இது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்டான ஃபீலிங்ஸ், உங்களால் வந்து தொட முடியாது. திட் இஸ் கால்ட் இன்டான்ஜிபிள் திங்ஸ். இன்டான்ஜிபிள் திங்ஸ் எல்லாமே அப்ஸ்ட்ராக்டில் வந்து டேஞ்சிபிள். இப்போ லேப்டாப் இதெல்லாம் தொட முடியுதா, இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்டான திங்ஸ் கிடையாது, அதுக்கு ஆண்டனிம் கான்க்ரீட்டான திங்ஸ். ஓகேவா. அடுத்தது அபூட்டிங்னா அன்னைக்கே பார்த்துட்டோம், நியர்னு அர்த்தம். அப்போ ஆண்டனிம் ஃபார். ஆக்சிலரேட்னா ஸ்பீடப் பண்ணுறது, அப்போ டிலே பண்ணுறது, ஸ்லேக்கன் பண்ணுறது. இந்த வார்த்தை இம்பார்ட்டன்டான வார்த்தை. இம்பீட் பண்ணுறது. ஓகே. இம்பீடுனா ஒரு விஷயத்தை டிலே பண்ணுறது, ஸ்லேக்கன் பண்றது, ப்ரொக்ராஸ்டினேட் பண்றது. ப்ரொக்ராஸ்டினேட், ஸ்லேக்கன், இம்பீட். ஓகே. அடுத்த வார்த்தை ஆக்சென்சுவேட். ஆக்சென்சுவேட்னா ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்றது, ப்ராமினென்ட்டா வந்துட்டு எம்ஃபசைஸ் பண்றது. நான் இப்போதான் சொல்லி தந்தேன். எம்ஃபசைஸ்னா என்ன, ஒரு விஷயத்த வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்றது, ஆமா இதை பண்ணியாகணும், இது இம்பார்ட்டன்ட்னு சொல்லி ஆக்சென்சுவேட் பண்றது. அதுவே ஆண்டனிம் டிஸ்பராஜ். அதை வந்து அன்இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்றதா டிஸ்பராஜ். ஓகே. அடுத்த வார்த்தை வந்துட்டு அக்செப்ட். அக்செப்ட்னா அதோட ஆண்டனிம் ரிஜெக்ட். ஆக்சசிபிள் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் வந்து கைக்கு கிடைக்குது அப்படின்னா ஆக்சசிபிள், we able to be reached or entered. அதுவே ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா, ஆக்சசிபிள் இல்லாத ஏரியானா ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா, லேக்கிங் ஆன ஏரியா. அடுத்தது அக்லிட்டமைஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை, ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க. ACCLIMATISE. அக்லிட்டமைஸ் அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு புது கிளைமேட்டுக்கோ ஒரு புது விஷயத்துக்கோ நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அக்லிட்டமைஸ். அதே ஆண்டனிம் வந்து டிஸ்அரேஞ்ச், நீங்கள் என்ன அடாப்ட் ஆகலன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அக்கமடேட். அக்கமடேட்னா என்ன, ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம அக்கமடேட் ஆகிக்கோ, டு ப்ரொவைட் வித் சம்திங் டிசைர்ட், நீடட் ஆர் சூட்டட். ஓகேவா. அக்கமடேஷன். உங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து நீங்கள் அக்காமடேட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் போய் அந்த இடத்துல போய் தங்கிட்டீங்க, உங்களோட நீடு ஃபில்ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுவே ஆண்டனிம்னா டிஸ்அப்ளைஜிங், உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஓகேவா. நீங்கள் நினைக்கிற விஷயம் கிடச்சிச்சுன்னா அக்கமடேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. தட் இஸ் யூ வில் பி ப்ரொவைடட் வித் சம்திங் டிசைர்ட், நீங்கள் ஆசைப்பட்டது கிடச்சிடும், இல்லை உங்களுக்கு வேணுங்கிறது கிடச்சிடும். தட் இஸ் அக்கமடேட்டட். அதுவே ஆண்டனிம்னா டிஸ்அப்ளைஜிங், நீங்கள் உங்களோட ஆப்ளிகேஷன் அங்கே நிறைவேறலன்னு அர்த்தம். ஆப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விண்ணப்பம் வைக்கிறீங்க, அந்த விண்ணப்பம் அக்செப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா அது பேர் அக்கமடேஷன். அதே நடக்கல அப்படின்னா தட் இஸ் கால்ட் டிஸ்அப்ளைஜிங். ஓகே. அடுத்த வார்த்தை அசர்பிக். அசர்பிக் ஏற்கனவே தெளிவாக பார்த்துட்டோம் ஒரு வீடியோவில். அசர்பிக்னா வந்து ஷார்ப்புன்னு அர்த்தம். ஓகேவா. அது ஷார்ப்பாக இருக்கிறது, எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறது, ரொம்ப ஃபோர்த் ரைட்டாக இருக்கிறது. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் அசர்பிக், யாரை பற்றி யோசிக்க மாட்டாங்க, என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசி விட்டுருவாங்க. ஓகேவா. இவங்க தான் அசர்பிக். பிளாண்டு, அது ஆண்டனிம் என்ன, பிளாண்டு, ஸ்வீட்டு, பொலைட்டாக இருக்கவங்க. பினாயாக இருக்காங்க, BENINIGN. இது எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குது இந்த வார்த்தை, போன 2-3 வீடியோவில் பார்த்துட்டோம். பினைனாலும் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கவங்க. அடுத்த வார்த்தை ஏக்குனா வந்து வலின்னு அர்த்தம். ஓகேவா. அது ஈஸ் அப்படின்னா வந்துட்டு வலி இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னா ஈஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது அக்னாலேஜ் அப்படின்னா அக்செப்ட், அதோட ஆண்டனிம்னா டினை ஆர் டிக்ளைன். அடுத்த வார்த்தை அடாஜ். அடாஜ் அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னா வந்துட்டு ஒரு ப்ராபர் ஷார்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு, இது ஒரு அடாஜ். அது ஒரு ப்ராபபு, ஒரு ஜென்ரல் ட்ரூத்தை சொல்கிறது, கரெக்டு தானே, முன்னும் அதெல்லாம் பொண்ணல்ல அப்படிங்கிறது. அதுக்கப்புறம்
டிட் ஃபார் டாட் இதெல்லாமே மாரல் ட்ரூத், ஒரு ஜென்ரலான ட்ரூத் ப்ராவர்ப் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஒரு கரெக்டான கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கா, அதோட ஆன்டனிம் அப்போ மிஸ்கன்ஸ்ட்ரக்ஷன் அர்த்தம். அடுத்தது ஆடோட ஆன்டனிம் ரிமூவ். அடிப்போஸ் அப்படின்னா வந்துட்டு டிஷ்யூ யூஸ் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபேட். ஓகேவா, ஃபேட்டை ஸ்டோர் பண்றதா அடிப்போஸ். அதோட ஆன்டனிம் ஸ்ட்ரிஞ்சி. இந்த இதுவும் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த வார்த்தை. அடுத்தது அட்ஜசன்ட்னா பக்கத்துல. அப்ப ஆன்டனிம் டிஸ்டன்ட், ரிமோட் வில்லேஜ்னு சொல்லுவாங்கல்ல. ரிமோட் வில்லேஜ்னா ரொம்ப உள்ள இருக்க வில்லேஜ், மக்கள் யாருமே ரொம்ப ஆக்சசிபிளா இருக்காது, மக்கள் எல்லாமே ரொம்ப தூரமா இருப்பாங்க. டவுன் அவுட்டு ரொம்ப ரொம்ப ஒரு 100 கிலோமீட்டர் டவுன் அவுட்டு உள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்டர்நெட் எதுவுமே வந்துட்டு ஆக்சசிபிளா இல்லாத மக்கள் வாழ்ற வில்லேஜுக்கு பேர் ரிமோட் வில்லேஜ், டிஸ்டன்ட் வில்லேஜ் அர்த்தம். அடுத்தது அட்மினிஸ்டர் அப்படின்னா ஒரு விஷயத்த பார்த்து நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்றது. அதே ஃபார்கோனா அதுதான் இதோட ஆன்டனிம். அட்மினிஸ்டருக்கு என்ன, ஃபோர்கோ. ஓகேவா, ஃபோர்கோ இங்கே தெளிவாக தெரியல, இங்கே எழுதுறேன். ஃபோர்கோனா வந்து எனக்கு என்னன்னு சொல்லி விட்டுறது, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாமல் அக்கறை இல்லாமல் விட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் அம்மா அப்பா அவங்களை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்கன்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. இதுவே தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னா ஃபோர்கோ பண்ணி விட்டுட்டாங்க, என்னவோ பண்ணிப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம், ரைட். அடுத்தது அட்மைரபிள் அப்படின்ற வார்த்தை வந்து அட்மைரபிள்னா ஒருத்தவங்களை பார்த்து நம்ம அட்மையர் பண்ணுறோம், அவங்க வேர்த்தியாக இருப்பாங்க. அப்போ ஆன்டனிம் என்ன, அன்வர்தி, பிளேம் வர்த்தி. அடுத்த வார்த்தை அடாப்ட் அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு சைல்டு அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா தத்தெடுக்கிறோம், அதுதான் அடாப்ட். அதுவே ஆன்டனிம் என்ன, ரிஜெக்டட்னு அர்த்தம். ஓகேவா, அடாப்ட் பண்ணுறதுனாலே ஒரு விஷயத்த நம்ம ஏற்றுக்கிறது, ஒரு சைல்டை அடாப்ட் பண்ணிக்கிறது. அதுவே ஆன்டனிம் என்ன, ரிஜெக்டடு. அடுத்தது அடல்டரினா என்ன அப்படின்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், கள்ள தொடர்பு தான் வந்து அடல்ட்ரி. ஓகேவா, அடல்ட்ரேஷன் ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கலப்படம் பண்றது. இது ரெண்டுத்தோட ஆன்டனிமே ஒரே ஆன்டனிம் தான், பியூரிட்டி ஆர் பியூரிஃபிகேஷன். அடுத்த வார்த்தை அஃபிலியேஷன் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட அட்டாச்சா இருக்கீங்க, அஃபிலியேட்டட். நான் இது ஏற்கனவே இந்த முன்னாடி வீடியோவில் சொல்லி தந்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜ் ஏ இஸ் கம்மிங் அண்டர் பாரதிதாசன் யூனிவர்சிட்டினா இஸ் அட்டாச்சு டு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஆர் அஃபிலியேட்டட் டுன்னு ஒரு வார்த்தை போடுவாங்க. அஃபிலியேட்டட்னா அந்த யூனிவர்சிட்டி கீழே வருது, அதோட சப்ரான்ச்சா வருது. அப்ப அட்டாச்சா இருக்கு, அதோட ஆன்டனிம் என்ன, டிட்டாச்சு. அடுத்தது அஃபர்ம் அப்படின்னா அஃபர்மேஷன் பார்த்தோமா, அசர்ட் பண்றது அப்படின்னா ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றது, ஸ்ட்ராங்கா பப்ளிக்கா அதை பண்ணியே ஆகணும்னு சொல்றது. இந்த வார்த்தையெல்லாம் முன்னாடி நம்ம இப்பதான் ஆன்டனிம்ல பார்த்துட்டு வந்தோம். அஃபர்ம் பண்றதுனா என்ன, அசர்ட் பண்றது, ஸ்ட்ராங்கா பப்ளிக்கா ஆமான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதுவே ஆன்டனிம் என்ன, ரிஃப்யூஸ் ஆர் டிஸ்அக்ரி. அடுத்தது ஆஃப்டர்னா பிஃபோர்னு அர்த்தம். இப்போ அடுத்து வந்து 10 ஃப்ரேசல் வெர்ப்ஸ் மட்டும் பார்த்துட்டா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடும். 10 ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்த்துடலாமா, 50லேருந்து 60 வரையும். பிளாக் அவுட்னா என்ன, பிளாக் அவுட்னா டு லூஸ் கான்ஷியஸ்னஸ், டு ஹைட் இன்ஃபர்மேஷன், அதுதான் வந்து பிளாக் அவுட் ஆகுறது. இது நேரத்தை பார்த்துட்டோம். அடுத்தது பிளாக் ஆஃப்னா ஒரு விஷயத்துலேருந்து செப்பரேட் ஆகுறதா பிளாக் ஆஃப் பண்ணுறது. அடுத்து வந்து ப்ளோ அவே அப்படின்னா ஒருத்தவங்களும் வந்துட்டு நீங்கள் கிரேட்டாக ஒரு விஷயத்தினால இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ப்ளோ அவே ஆகுறது. செம்ம ஐடியாடா, நான் வந்து ப்ளோவே ஆகிட்டேன் உன்னோட ஐடியாவை பார்த்து, அதுதான் ப்ளோ அவே. அடுத்தது ப்ளோ ஆஃப்னா டு இக்னோர் ஆர் ஃபெயில் டு அட்டெண்ட். ஒரு விஷயத்த வந்து நீங்க இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ப்ளோ அவேனா மைண்ட் ஹாஸ் ப்ளோன் அவே பை யுவர் ஐடியா, நான் உன்னோட ஐடியாவை கேட்டு ப்ளோ அவே ஆகிட்டேன். ப்ளோ ஆஃப் அப்படின்னா இக்னோர் பண்ணி விட்டுறது. ஓகேவா, ப்ளோ ஆஃப்னா இக்னோர் பண்ணி விட்டுறது. ஓகே, அடுத்தது ப்ளோ அப்பும் அவுட்டும் பார்த்துடலாம். ப்ளோ அப், ப்ளோ அவுட். ஓகேவா, ப்ளோ அப்னா வெடிக்க வைக்கிறது தான் ப்ளோ அப்பு. ஓகேவா, ப்ளோ அப்பு. அதே வெடிக்க வைக்கிறது, அணைக்கிறது வந்து ப்ளோ அவுட் பண்ணுறது. கேண்டில் வந்து ப்ளோ அவுட் பண்ணுங்க அப்படின்னா அணைச்சிருங்கன்னு அர்த்தம். ப்ளோ அப் அப்படின்னா வந்து வெடிக்க வைக்கிறது, குண்டை வெடிக்க வைக்கிறாங்க. ஓகேவா, ப்ளோ ஓவர் அப்படின்னா டு பாஸ் வித்தவுட் மச் எஃபெக்ட். ப்ளோ ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாமல் கடந்து போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வருது, பெரிய ஒரு நிகழ்வு நடக்கும் போது ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா காத்தடிக்கனால நல்ல மழை பெய்யும், இடிக்கும், வெள்ளம் வரும்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ப்ளோ ஓவர் பண்ணிடுச்சு. நம்ம அசம்ஷனை ப்ளோ ஓவர் பண்ணிடுச்சு அப்படின்னா எந்த எஃபெக்ட்டுமே இல்லாமல் அது போயிடுச்சு, அந்த சுனாமி கடந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை பாயில் டவுன் டு. இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல அக்லிட்டமைஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. அக்லிட்டமைஸ்னா என்ன, சிம்பிள், ஒரு விஷயத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கிறதா அக்லிட்டமைஸ். அந்த வார்த்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் படிச்சோன்னே உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அதை உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லித்தரேன்ல,
பேசிக்காக அந்த விஷயத்தை ரெடியூஸ் பண்ணி நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, திஸ் இஸ் கால் பாயில் டவுன் டு. பாயில் டவுன் டுனா பேசிக்காக ஒரு விஷயத்தை வந்துட்டு நமக்கு ரெடியூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் பாயில் டவுன் டு. அடுத்தது பூட்டப். நம்ம கம்ப்யூட்டர் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, தட் இஸ் கால்ட் பூட்டப்னு அர்த்தம். அடுத்தது பாட்டில் அப். பாட்டில் ஐ ஹவ் பாட்டில்ட் அப் மை எமோஷன்ஸ் அலாட் அப்படின்னா நான் என்னோட எமோஷன்ஸை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், யாருக்கும் ரிவீல் பண்ணாமல். அந்த மாதிரி எமோஷன்ஸை ஹைட் பண்ண என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இன்னொரு வார்த்தை நம்ம படித்த ஞாபகம் இருக்கா, ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக இன்னொரு வார்த்தை படித்தா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, உங்களுக்கு ஞாபகம் வந்து காமெண்ட்டில் சொல்லுங்கள். பாட்டில் அப்படிங்கிறது டு சப்ரஸ் ஆர் ஹைட் எமோஷன்ஸ். ஓகே. அடுத்தது பவ் அவுட். பவ் அவுட் அப்படின்னா டு வித்ட்ரா ரிட்டையர் கிரேஸ்ஃபுல்லி. நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுனாலும், இல்லை வாழ்க்கையில் வந்துட்டு பவ் அவுட் பண்ணுறேன் அப்படின்னாலும், எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து போதும் முடிச்சுக்கலாம் வாழ்க்கையை, ஜாலியாக இதுக்கு மேலே என்ஜாய் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே போராட வேணாம், வேலையை விட்டு ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னாலும் நம்ம வேலையிலேருந்து பவ் அவுட் பண்ணுவோம். இல்லாட்டி ஒரு பெரிய ஃபைட்லேருந்து உங்களுக்கும் உங்கள் எனிமிக்கும் வந்து ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை ஒரு காம்படிஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பவ் அவுட் பண்ணி போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து கிரேஸ்ஃபுல்லாக ரிட்டையர் ஆகுறீங்க. கிவ் அப் பண்ணல, பட் உங்களோட ஒப்பீனியனோட நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ்ஃபுல்லாக ரிட்டையர் ஆகுறது, மனம் ஒப்ப இது பண்ணுறது தான் வந்துட்டு இது. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நம்ம இதில் மொத்தம் 90-100 வார்த்தை படிச்சிட்டோம் கைஸ். I hope you like this video. Please share it with your friends and subscribe to Hybro. Bye.